ஹாய், ஐம் டாக்டர் விக்ரம், ஜெனரல் சர்ஜன் அண்ட் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர். இன்றைக்கி நம்ம கார்டியோ ட்ரைனிங்கை பற்றி கொஞ்சம் பார்ப்போம். தட் இஸ் கார்டியோ புல்மனரி கண்டிஷனிங். கார்டியோ புல்மனரி கண்டிஷனிங் வந்து மோஸ்ட் மிஸ்அண்டர்ஸ்டுட் அண்ட் perhaps the most hated thing in our training session. Okay, so but yet it is a very essential one. கார்டியோ அப்படின்னா என்ன அப்படின்னா, கார்டியோ பல்மனரி கண்டிஷனிங் அப்படின்னா என்னென்னா, ஹவு உங்கள் ஹார்ட் டு லங்கும் ஹவு எஃபிஷியன்ட்லி இட் இஸ் டெலிவரிங் தி ஆக்சிஜன் டு அவர் பாடி ஆக்டிவிட்டி, அதை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக பண்ணுறது தான் வந்து கார்டியோ பல்மனரி கண்டிஷனிங், தட் இஸ் கார்டியோ எக்ஸசைசஸ். ஏன் நம்ம இப்போ கார்டியோ பல்மனரி கண்டிஷனிங்கை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இட் இஸ் நாட் ஜஸ்ட் ஃபார் ஃபேட் லாஸ், இட் இம்ப்ரூவ்ஸ் யுவர் பர்ஃபார்மன்ஸ், இட் இம்ப்ரூவ்ஸ் யுவர் இன்சுலின் சென்சிட்டிவிட்டி, லாஞ்சவிட்டியை அதிகப்படுத்தும். நம்ம அதிக நாள் வாழணும் அப்படின்னா கார்டியோ பல்மனரி கண்டிஷனிங்கை வந்து நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கணும் ட்ரைனிங் செஷனில். ஸோ இதை எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னா, ஒரு மூவி எக்ஸாம்பிள் வச்சு பார்ப்போம். ஃபோர்ட் விசஸ் ஃபெராரி, மோஸ்ட்லி எவ்ரி ஒன் ஹவ் சீன் தட் மூவி. அதில் வந்து 2 கேரக்டர் இருப்பாங்க, கேரோல் ஷெல்பி அண்ட் கென் மைல்ஸ். கேரோல் ஷெல்பி வந்து மேட் டேமன் ப்ளே பண்ணியிருப்பாங்க, கென் மைல்ஸை வந்து கிறிஸ்டியன் பேல் ப்ளே பண்ணியிருப்பார். அதில் கேரோல் ஷெல்பி வந்து ஒரு ஆட்டோமேட்டிவ் இன்ஜினியர். அதில் வந்து எப்படி ஒரு இன்ஜினை வந்து ப்ரிப்பேர் பண்ணணும், எப்படி பில்ட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் வந்து கேரோல் ஷெல்பியோட ரோல். அதுதான் வந்து என்னென்னா Zone 1 அண்ட் Zone 2ஓட ரோல். அதுவே கென் மைல்ஸ் என்னென்னா ஒரு ரேசர். அவர் என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா, எப்படி கேரோல் ஷெல்பிக்கு ஹெல்ப் பண்ணியிருப்பார் அப்படின்னா, எப்படி அந்த இன்ஜினை டியூன் பண்ணணும் அப்படின்னம்னா அது எவ்வளோ ஹை பர்ஃபார்மன்ஸ் பண்ணும் அப்படிங்கிறத அவர் வந்து பண்ணுவார். ஸோ அது வந்து Zone 3, Zone 4 and Zone 5 cardio zones. So we have understand that what builds the base is Zone 1 and Zone 2 cardio, and what makes it a race car. It's ridiculous. Yeah. So jump. Grabbing air. That's the problem. Over 90. Air's getting in, not getting out. It's the nose. I can feel it in the wheel. Mr. Miles, if there's a problem, the computer will find it. All right, Charlie. இந்த இன்ஜினை வந்து ஒரு அத்லெட்டாக பில்ட் பண்ணுறதுங்கிறதுக்கு வந்து என்ன தேவைப்படுது அப்படின்னா, Zone 3, Zone 4 and Zone 5 கார்டியோஸ். அதை பற்றி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்துட்டு வருவோம். ஸோ இப்போ எந்த ஜோனில் ஒர்க் அவுட் பண்ணணும் அப்படிங்கிறது வெரி இம்பார்ட்டன்ட். அதை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம். ஸோ எவ்ரி இன்டென்சிட்டி, எந்த இன்டென்சிட்டியில் பண்ணால் நம்மளோட எனர்ஜி எதெல்லாம் ஸ்பெண்ட் ஆகும், எந்தெந்த ஒவ்வொரு இன்டென்சிட்டிக்கு ஒவ்வொரு எனர்ஜி ஃபியூவலாக எடுத்துக்கும். ஒன்று ஃபேட்டு, ப்ரோட்டீன், கார்போஹைட்ரேட், என்ன இன்டென்சிட்டியில் பண்ணால் எந்தெந்த ஃபியூவல் ரிசோர்ஸஸை நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது. ஒய் Zone 2 கார்டியோ இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அனரோபிக் ட்ரெயின் பண்ணுறது ஒரு டபுள் எட்ஜ் ஸ்வாட் மாதிரி. நம்மளுக்கு பெனிஃபிட்டும் நிறையா இருக்கும், அதே மாதிரி ஓவராக அப்யூஸ் பண்ணணும் அப்படின்னம்னா இட் வில் ஹார்ம் டு அவர் பாடி. ஸோ நீங்கள் கார்டியோ ட்ரெயின் பண்ணுறதுக்கு முன்னாடி யூ ஹாவ் டு நோ வாட் இஸ் யுவர் மேக்ஸிமம் ஹார்ட் ரேட். உங்களோட மேக்ஸிமம் ஹார்ட் ரேட் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் கால்குலேட் பண்ணணும். அது எப்படி கால்குலேட் பண்ணலான்னா, நிறையா ஃபார்முலா இருக்குது. டனாக்கா ஃபார்முலா இருக்குது, ஜெலிஷ் ஃபார்முலா இருக்குது. உங்களோட VO2 max லேபில் செக் பண்ணும்போது அதில் வர ஹார்ட் ரேட், மேக்ஸிமம் ஹார்ட் ரேட் தான் உங்களோட மேக்ஸிமம் ஹார்ட் ரேட். அதெல்லாம் இல்லை, எனக்கு ஈஸியாக கால்குலேட் பண்ணணும் அப்படின்னம்னா, ஒரு மேலுக்கு, அடல்ட் மேலுக்கு 220 மைனஸ் தேர் ஏஜ், ஃபீமேலுக்கு 226 மைனஸ் தேர் ஏஜ். அதுதான் வந்து உங்களோட மேக்ஸிமம் ஹார்ட் ரேட். இப்போ ஒரு அடல்ட் வந்து 20 இயர்ஸ் இருக்கார் அப்படின்னா, அடல்ட் மேல் வந்து 20 இயர்ஸ் இருக்கார் அப்படின்னா 220 மைனஸ் 20, 200. ஸோ த மேக்ஸிமம் ஹார்ட் ரேட் இஸ் 200. ஸோ அதில் வந்து 50%ல் ட்ரெயின் பண்ணார் அப்படின்னா தே ஆர் ஒர்க்கிங் அவுட் இன் Zone 1 கார்டியோ. Zone 1 கார்டியோனா என்னென்னா, அவங்களோட மேக்ஸிமம் ஹார்ட் ரேட்லேருந்து 50 to 60%ல் ஒர்க் அவுட் பண்ணோம் அப்படின்னம்னா தட் இஸ் Zone 1 கார்டியோ. அதே Zone 2 கார்டியோ அப்படின்னம்னா 60 to 70% ஹார்ட் ரேட்டில், மேக்ஸிமம் ஹார்ட் ரேட்டில் ஒர்க் அவுட் பண்ணோம் அப்படின்னம்னா தட் இஸ் Zone 2 கார்டியோ. Zone 3 கார்டியோனா தட் இஸ் ஏரோபிக் ஜோன். 70 to 80% ஆஃப் யோர் ஹார்ட் ரேட், மேக்ஸிமம் ஹார்ட் ரேட்டில் ட்ரெயின் பண்ணால் அது வந்து Zone 3. Zone 4 வந்து 80 to 90% ஆஃப் யோர் மேக்ஸிமம் ஹார்ட் ரேட்டில் ட்ரெயின் பண்ணோம் அப்படின்னா தட் இஸ் Zone 4. Zone 5 at the max 100% of your heart rate, maximum heart rate la train பண்ணோம் அப்படின்னம்னா that is Zone 5 cardio. ஸோ இந்த Zone 3க்கும் 4க்கும் நடுவில் ஒரு லெவல் இருக்குது, தட் இஸ் லாக்டேட் த்ரெஷோல்டு லெவல்.
இதுக்கு மேலே நம்ம ட்ரெயின் பண்ணோம்னா ஏரோபிக்கில் ட்ரெயின் பண்ணுவோம். ஏரோபிக்னா உங்களோட ரெக்கவரியெல்லாம் ஈஸியாக இருக்கும், உங்களோட லாக்டிக் ஆசிட் வந்து அக்குமுலேட் ஆகாது. ஸோ நெக்ஸ்ட் டே ட்ரெயின் பண்ணுறதுக்கு உங்களுக்கு வெரி ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போது அந்த லாக்டேட் த்ரெஷோல்ட் லெவலுக்கு மேலே ட்ரெயின் பண்ணோம் அப்படின்னம்னா we will be training in a zone 4 cardio, that is anaerobic cardio-வா நம்ம அதை கன்வெர்ட் பண்ணிட்டோம் நம்ம ட்ரைனிங்கை. ஸோ இப்போ அதுக்குள்ள என்ன ஆகும் அப்படின்னம்னா லாக்டிக் ஆசிட் அதிகமாக அக்குமுலேட் ஆகும். ஸோ we will have muscle soreness, fatigability அதெல்லாம் அதிகமாகிடும். இதனால தான் நம்மளுக்கு எந்த ஜோனில் நம்ம ட்ரெயின் பண்ணோம் அப்படிங்கிறத தெரிஞ்சிட்டோம்னா நம்மளுக்கு மேக்ஸிமம் பெனிஃபிட்டை we will attain it from the training. இப்போது நம்ம எந்த இன்டென்சிட்டியில் ட்ரெயின் பண்ணுறோங்கிறத பொறுத்து தான் நம்ம பாடி எதுலேருந்து எனர்ஜி சோர்ஸஸை எடுத்துக்கலாம் அப்படிங்கிறத யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத டிசைட் பண்ணும். ஸோ இப்போ நீங்கள் வந்து ஜோன் 1 கார்டியோ பண்ணுறீங்க அப்படின்னா 85% வந்து ஃபேட்லேருந்து தான் எனர்ஜி சோர்ஸஸ் எடுத்துக்கும். ஸோ we are burning more fat in zone 1 கார்டியோ. அதே மாதிரி 10% தான் வந்து கார்போஹைட்ரேட்லேருந்து எடுத்துக்கும், 5% தான் வந்து ப்ரோட்டீன்லேருந்து எடுத்துக்கும். ஸோ we are burning more fat in zone 1 cardio. zone 2லேயும் இதே மாதிரி தான் 85% வந்து ஃபேட்லேருந்து எனர்ஜியை சோர்ஸை யூட்டிலைஸ் பண்ணிக்கும், 10% வந்து கார்போஹைட்ரேட்லேருந்து, 5% வந்து ப்ரோட்டீன்லேருந்து. இப்போ நம்ம ஜோன் 1 ஜோன் 2 ட்ரெயின் பண்ணும்போது we are burning lot of fat. அதனால தான் கார்டியாலஜிஸ்ட்லாம் சொல்லுவாங்க zone 2 and zone 1 cardio is the essential for our heart health and lung health அப்படின்ட்டு. ஸோ இப்போ ஜோன் 3க்கு வருவோம். ஜோன் 3ல் வந்து 50% ஆஃப் எனர்ஜி இஸ் யூட்டிலைஸ்ட் ஃப்ரம் ஃபேட் அண்ட் 50% ஃப்ரம் தி கார்போஹைட்ரேட் அண்ட் மீகர்லி சம் அமௌண்ட் ஃப்ரம் தி ப்ரோட்டீன். ஜோன் 4 கார்டியோவில் வந்து என்ன எனர்ஜி யூட்டிலைஸ் பண்ணிக்கிறோம் அப்படின்னோம்னா 15% தான் வந்து ஃபேட்லேருந்து மெட்டபலைஸ் ஆகுது, மீதி 85% வந்து கார்போஹைட்ரேட்லேருந்து தான் எனர்ஜியை வந்து நம்ம பாடி எடுத்துக்குது. அதுவே ஜோன் 5க்கு போனோம் அப்படின்னம்னா தட் இஸ் என்டூரன்ஸ் ஜோன் போனோம் அப்படின்னம்னா 10% தான் பாடி ஃபேட்லேருந்து எனர்ஜியை எடுத்துக்கும், மீதி இருக்கிற 90% வந்து கார்போஹைட்ரேட்லேருந்து தான் வந்து எனர்ஜியை அது எடுத்துக்கும். ஸோ இதனால தான் நம்ம எந்த இன்டென்சிட்டியில் நம்ம ட்ரெயின் பண்ணுங்கிற தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னம்னா நம்ம என்ன எனர்ஜியை நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம், என்ன ஃபேட் லாஸ்க்காக யூஸ் பண்ணிகிட்ருக்கோமா இல்லை என்டூரன்ஸ்க்காக யூஸ் பண்ணிகிட்ருக்கோமா அப்படிங்கிறது தெரியும். எப்படி ட்ரெயின் பண்ணணும் அப்படின்னா 80% 20% ரூல்னு ஒன்று இருக்குது. இந்த 80% அப்படி வந்து எதிலேருந்து என்ன ட்ரெயின் பண்ணணும் அப்படின்னம்னா ஜோன் 1 அண்ட் ஜோன் 2 கார்டியோவிலேருந்து ட்ரெயின் பண்ணணும். அதுதான் வந்து இட் பில்ட்ஸ் தி ஃபண்டமெண்டல் பேஸ் ஃபார் அவர் ஃபிட்னஸ். அதுவே 20% மட்டும் from the zone 3, zone 4 and zone 5. This may vary for sport specific activities like athletes-க்குலாம் வந்து it will be different. For a normal adult வந்து 80% வந்து zone 1 zone 2ல பண்ணாவே போதும், 20% மட்டும் zone 3 zone 4 and zone 5ல பண்ணால் போதும். ஸோ கார்டியாலஜிஸ்ட்லாம் சேர்ந்துட்டு ஒரு அசோசியேஷன் சொசைட்டி அந்த மாதிரி ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க, யூரோப்பியன் சொசைட்டி ஆஃப் கார்டியாலஜி அண்ட் அமெரிக்கன் காலேஜ் ஆஃப் கார்டியாலஜி அப்படின்னு சொல்லிட்டு நிறையா ஹை எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாம் வந்து ரிசர்ச் பண்ணி சொல்ல என்ன ரெக்கமெண்டேஷன் ஆஃப் கார்டியோ என்ன அப்படின்னா ஒரு வாரத்துக்கு ஜோன் 1 ஜோன் 2 கார்டியோ வந்து யூ ஹாவ் டு டூ இட் ஃபார் 150 minutes, 150 நிமிஷம் வந்து ஒரு வாரத்துக்கு நம்ம ஜோன் 1லேயும் ஜோன் 2 கார்டியோ செஷன்லேயும் பண்ணணும். அதை வந்து ஒரு 3 to 5 செஷன்ஸாக நம்ம டிவைட் பண்ணிக்கலாம். நீங்கள் இப்போ இனிஷியலாக பண்ணுறீங்க அப்படின்னிங்கன்னா ஃபஸ்ட்டு இனிஷியலாக நீங்கள் ஒரு 15 to 20 minutes வந்து ஃபஸ்ட்டு கார்டியோ செஷனுக்கு ஸ்டார்ட் பண்ணுங்கள். அண்ட் தென் யூ கேன் இம்ப்ரூவ் கிராஜுவலி to 45 minutes to 1 hour ஆல்சோ. இது பேட்ச் ஒர்க் செஷன். என்னென்னா நான் இந்த வீடியோ வந்து ஒரு 18 minutesக்கான லாங் வீடியோ. ஸோ இதை வந்து ஒரு 2ஆக ஸ்ப்ளிட் பண்ணி போகலான்னு பார்த்தேன். ஃபஸ்ட்டு செஷன் முடிஞ்சது. ஸோ செகண்டில் வந்து என்னென்னா பெனிஃபிட்ஸ் ஆஃப் தி கார்டியோ வந்து செகண்ட் பார்ட்டில் நம்ம பார்ப்போம். ஸோ நான் மிஸ்டேக் என்ன பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னா நான் வந்து என்னோடய ட்ரைனிங் செஷனில் கார்டியோவே பண்ணுறதே இல்லை. யூஸ்வலாக வந்து நான் கார்டியோ வந்து அவாய்ட் பண்ணிக்கிறது, பிகாஸ் ஐ டோன்ட் லைக் இட். ஏன்னா ஒரு வெயிட் லிஃப்ட் பண்ணுறதே இட் இஸ் மோர் தென் 10 reps அப்படின்னாவே எனக்கு 10 reps இந்த 10 repsே அதிகம். இட் இஸ் மோர் தென் 8 reps அப்படின்னாவே எனக்கு கார்டியோன்னு நான் அதை கன்சிடர் பண்ணிவிட்டு நான் கார்டியோ செஷனே ஸ்கிப் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதை வந்து நான் கரெக்ட் பண்ணிகிட்ருக்கேன். இப்போது ரீசெண்டாக ஒரு கான்செப்டை பற்றி படிச்சுட்ருக்கேன். என்னென்னா அதுக்கு பேர் அயன் கார்டியோ அப்படின்னு சொல்லிட்டு. ஸ்ட்ரென்த் ட்ரைனிங்லேயே நம்ம வந்து எப்படி கார்டியோவை இன்கார்பரேட் பண்ணுறது அப்படிங்கிறத வந்து ஒரு ஸ்ட்ரென்த் கோச் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பார் ஒரு புக்கில். ஒரு பேர் வந்து என்னென்னா
பிரெட் ஜோன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர். ஹீ இஸ் ஆல்சோ எ கேன்சர் சர்வைவர். ஸோ இஃப் இட் ஒர்க்ஸ் ஃபார் ஹிம், இட் ஷுட் ஒர்க் ஃபார் எவ்ரி ஒன் எல்ஸ். ஸோ அதையும் கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்த்துட்ருக்கேன், படிச்சுட்ருக்கேன். ஸோ அதை பற்றியும் கொஞ்சம் நான் கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணதுக்கப்புறம் நான் அதை பற்றியும் பேசுவோம். இப்போது சிம்பிளாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நம்ம ஏரோபிக்கு தான் அதிகமாக ட்ரெயின் பண்ணுறோம். ஸோ அதுக்கு வந்து என்னென்னா மெயின் கோல் என்ன அப்படின்னா, ஒரு ஸ்டெடி ஸ்டேட் ஆஃப் ஹார்ட் ரேட்டை நம்ம மெயின்டைன் பண்ணணும் த்ரூ அவுட் தி ட்ரைனிங். எப்படி ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் வந்து பாடிக்கு நல்லதோ, ஹார்ட்டுக்கும் லங்குக்கும் கார்டியோ இஸ் மஸ்ட். அதே மாதிரி பிரெயினுக்கு ஹேவ் சம் குட் தாட்ஸ் அண்ட் ரீட் சம் குட் புக்ஸ். See ya.